Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்ல உள்ள Boolean and Proboolean பத்தி தான் பார்க்க போறோம். இது ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கட்டிங்காக தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வால்லலாம் நம்ம சம் எக்ஸ்டீரியர் எலிவேஷன் பண்ணும்போது சம் டிசைன்ஸ்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரும் அவங்க பார்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்றதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரோபூலியனுக்கும் பூலியனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ நான் வந்து சிம்பிளா ஒரு வால் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்க 2 விண்டோ கட்டிங்கும் ஒரு டோரும் நமக்கு ஓப்பனிங்கும் வேணும். அதுக்காக நம்ம இதுக்கு வந்து நம்ம காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பேஜுக்கு போய்க்கோங்க. போயிட்டு பிளேலிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் நான் லாஃப்ட் டூலு, ஷேப் மெர்ஜு, கனெக்டு, மாஃபு, ப்ரோகட்டர் வந்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு பார்க்காதவங்க அதை போய் பார்த்து கற்றுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்லாம் இருக்குது இது எடுக்காமல். அதாவது ஸ்கேட்டர் நம்ம இன்னும் எடுக்கலை. உங்களுக்கு அதுமாரி பிளாக் மெஷ் எடுக்கலை, டெரைன் எடுக்கலை, இதுமாரி மெஷர் எடுக்கலை. இது மாதிரி கொஞ்சம் எடுக்காமல் இருக்குது. அதையும் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து உங்களுக்கு எடுத்து கவர் பண்ணிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பூலியன் அண்ட் ப்ரோபூலியன் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு பூலியனை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வால் வந்து இதில் ஆப்பரன்ஸாக வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதில் ஆப்பரண்ட் பேராமீட்டர்ஸ்ன்னு இருக்கு. யூனியன், மெர்ஜ், இன்சர்ட், அட்டாச், சப்ராக்ட், இன்சர்ட்ன்னு இருக்கு. ஓகேங்களா? இதில் நம்ம இப்போ யூனியன் கொடுக்குறேன். யூனியன் கொடுத்துட்டு இங்கே ஆட் ஆப்பரன்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி யூனியன் ஆகிடும். நம்ம இதை எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா F3 கொடுத்துருங்க. F3 கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது இன்பிட்வீன் இந்த வாலுக்கு உள்ளது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு யூனியன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் Ctrl Z கொடுத்துட்றேன். இதில் இப்போ மெர்ஜ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மெர்ஜை கிளிக் பண்ணிட்டு இதை கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு யூனியன் கொடுக்கும்போது இந்த எட்ஜஸ் வந்து இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த எட்ஜஸோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெர்ஜ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் Ctrl Z கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு நான் இது வந்து கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன் பிட்வீன் உள்ள பார்ட், இன்டர்செக்ட் ஆன பார்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்செக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து Ctrl Z கொடுத்துட்றேன். இப்போ இது அட்டாச் கொடுத்துட்டு நான் இதை அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூனியனுக்கும் மெர்ஜுக்கும் இடையில நமக்கு அந்த லைன்ஸ் வேணும்னா நமக்கு வந்து மெர்ஜ் கொடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா யூனியன் கொடுத்துக்கலாம். இல்லை நமக்கு இந்த மாதிரி அட்டாச் ஆகி வேணும் அப்படின்னா நீங்கள் அட்டாச் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் Ctrl Z கொடுத்துட்றேன். சப்ராக்ட். இப்போ சப்ராக்ட் கொடுத்துட்டு நான் இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்ராக்ட் ஆகி வந்திருக்கு. நான் இப்போ வந்து F3 கொடுக்குறேன். இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இது மாதிரி ஓப்பனிங் வேணும் நமக்கு கட் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் சப்ராக்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் Ctrl Z கொடுக்குறேன். இதில் இன்சர்ட்ன்னு இருக்கு. ஓகேங்களா? இன்சர்ட் கொடுத்துட்டு நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒயர் ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் F3 கொடுத்துக்கிட்டேன். F3 கொடுத்துட்டு இப்போ யூனியன் வைக்கிறேன். யூனியன் வச்சுட்டு இதில் இம்ப்ரிண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதில் ஆட் ஆப்பரன்ஸ் கொடுத்துட்டு இதை ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி எட்ஜஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி இம்ப்ரிண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து விட்டுருங்க. இப்போ நான் F3 கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆப்பரண்ட் மெட்டீரியல்ஸ், ரீடைன் ஒரிஜினல் மெட்டீரியல் இருக்குது. இது நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது என்ன வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் உள்ளது வேணுமா இல்லை ஆப்பரன்ஸ் மட்டும் வேணுமானது. நீங்கள் ஆப்பரன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி கொடுத்துக்கலாம். இல்லை செலக்டட் ஆப்பரன்ஸ்னால் இதை மட்டும் கொடுத்துக்கலாம்.
அதாவது இங்கே அந்த இது தெரியுது பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஷேடட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த ஆப்ரன்ஸ் மட்டும் உங்களுக்கு இதாகும். இல்லை அப்படின்னா ரிசல்ட்டு நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன். இதில் இப்போ சப்ராக்ட் வந்து வச்சுக்கிட்டேன், இம்ப்ரிண்ட்டை வந்து எடுத்து விட்டுட்டேன். இதில் ஆட் ஆப்ரன்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன், இதையும் நான் இப்படி சப்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரன்ஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இல்லை செலக்டட் ஆப்ரன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக இது தானே நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம், அதனால இது மட்டும் உங்களுக்கு இப்படி தெரியும். டிஸ்பிளே ஷேடட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணதையும் சரி இதுவும் சேர்ந்து இது மாதிரி தெரியும். ஓகேங்களா, இப்போ ஆப்ரன்ஸ்ன்னு நான் கொடுத்துருக்கிறதுனால டிஸ்பிளே ஷேடட்ன்றதுனால இந்த ஆப்ரன்ஸ் எல்லாம் இப்போ ஷேடடாக கிடைக்குது. ரிசல்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி கிடைக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து நீங்கள் ரிமூவ் ஆப்ரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து இப்படி ஆகிடும். ஓகேங்களா, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த வாலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ வந்து பூலியன் இருக்கா, இப்போ ப்ரோபூலியன்னு கொடுக்குறேன். ப்ரோபூலியன்னு நம்ம கொடுக்கும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே இருந்த இந்த ஆப்ரன்ஸ் எல்லாம் எங்கேயும் இருக்குது. ஓகேங்களா, இதில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பூலியன்னு ஸ்டார்ட் பிக்கிங்னு இருக்கா, அங்கே வந்து அது ஆட் ஆப்ரன்ஸ்ன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் காப்பி மூவ் இன்ஸ்டன்ஸ்ன்னு இருக்கா, இது வந்து அடிஷ்னலாக இதில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மல்டிபிள் கட்டிங் வந்து நம்ம பண்ண முடியும், ப்ரோபூலியனில் பண்ண முடியும். அதில் வந்து பூலியனில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் கட்டிங் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதாவது அட் ஏ டைமில் ஒரே டைமில் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரோபூலியன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்ராக்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வந்து நான் வச்சுக்கிருக்கேன். வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பிக்கிங்னு கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து இதுக்கு கட்டிங் போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓப்பனிங் இருக்குது. கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன். நான் இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் இன்ஸ்டன்ஸ் கொடுத்ததுனால நான் இங்கே வந்து சைஸ் மாற்றும் போது உங்களுக்கு இங்கேயும் கட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணணுன்னாலும் நீங்கள் இது மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு நம்ம ப்ரோபூலியன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாலை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் மூவ் கொடுத்துக்கலாம். மூவ்னு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் Z கொடுத்துடலாம். இதில் இப்போ மூவ் வச்சுட்டு சப்ராக்ஷன் வச்சுருக்கேன். இதில் ஸ்டார்ட் பிக்கிங்னு கொடுத்துட்டு நான் இது எல்லாத்தையும் இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே உள்ளது வந்து மூவ் ஆகிடும். ஓகேங்களா, அதை எடுத்துகிட்டு இது இதாகும். இப்போ நான் கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். இதில் இப்போ காப்பின்னு கொடுத்துட்டு நான் இப்போ ஸ்டார்ட் பிக்கிங் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே கட்டாயம் இருக்கும், அதோட ஒரு காப்பி வந்து நமக்கு இங்கே இருக்கும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் நீங்கள் வேறு எங்கேயாவது இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இந்த பேராமீட்டர்ஸில் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா காப்பின்னு பண்ணும்போது ஆகாது. நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டன்ஸ்ன்னு வச்சு கட் பண்ணதுனால இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, நம்ம காப்பின்னு கொடுத்து பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் நீங்கள் மாற்றும் போது சேஞ்ச் ஆகாது. நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டன்ஸ் கொடுத்து ஆல்ரெடி நான் பண்ணதுனால அப்படி இருக்குது. நான் வேறு ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டாண்டர்டில் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வாலை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு
காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் போயிட்டு ப்ரோபூலியன் போயிடுறேன். இதில் காப்பி வச்சுட்டு இதில் வந்து சப்ராக்ஷன் கொடுத்துக்கிட்டேன். ஸ்டார்ட் பிக்கிங் கொடுத்து இதை வந்து நான் இப்போ இங்கே வந்து பிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதை நான் மூவ் பண்ணியிருக்கேன். மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கட்டிங் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாக்ஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டைமென்ஷன் நான் மாற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, அதுதான் காப்பி. இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் பண்ணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதில் ஒன்று என்னென்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளே ரிசல்ட் ஆப்ரன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே அங்கே உள்ளது தான் இருக்கும். ஓகேங்களா, இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் நம்ம செலக்ட் பண்ணதை. இப்போ நான் இதை வந்து இப்போ மல்டிபிள் இப்போ காம்பவுண்ட் வால் இருக்குது, அங்கே நமக்கு மல்டிபிள் கட்டிங்ஸ் வந்து அட் எ டைமில் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட்டில் இங்கே வந்து காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பூலியன் நான் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதில் நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணாலும் சரி, நீங்கள் சப்ராக்ட் பண்ணாலும் சரி, கட்டிங்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம், அட்டாச் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டாலும் சரி, எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஆப்ரன்ஸ் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆட் ஆப்ரன்ஸ்ன்னு கொடுத்துட்டு எப்போ நம்ம பிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றையும் தனித்தனியாக நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் Ctrl+Z கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து குரூப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நான் இங்கே வந்து உள்ளது எல்லாத்தையும் குரூப் பண்ணியிருக்கேன். மாடிஃபை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து குரூப் பண்ணலை. இந்த வால் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் பூலியன் கொடுத்துக்கிறேன். பூலியன் கொடுத்துட்டு இப்போ நம்ம யூனியன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. யூனியன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை ஆட் ஆப்ரன்ஸ் கொடுத்துட்டு நான் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றையும் தனித்தனியாக நம்ம பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஒரே டைமில் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி குரூப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணலாம். இப்போ நான் ப்ரோபூலியன் கொடுத்துக்கிட்டேன். ப்ரோபூலியன் கொடுத்துட்டு இதில் சப்ராக்ஷன் கொடுத்துருக்கேன். சப்ராக்ஷன் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் பிக்கிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இதில் இன்ஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் பிக்கிங்னு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அட் ஏ டைமில் இது வந்து கட்டிங் வந்துடுச்சு. இப்போ நான் அதை மூவ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதாயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அன்குரூப் பண்ணிக்கலாம். அன்குரூப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி மாடிஃபை போயிடுங்க. இதில் ஏதாவது டைமென்ஷன் நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இது ரெண்டும் தான் இதுக்குள்ள மெயின் டிஃபரன்ஸு. பூலியன்னா நம்ம ஒன்றும் தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்கணும். ப்ரோபூலியன்னா நம்ம அட் ஏ டைமில், அதாவது ஒரே டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு குரூப்பில் போயிட்டு குரூப்புன்னு இப்போ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் இந்த வால் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் பூலியன் போயிடலாங்களாம். பூலியன் போயிட்டு யூனியன் வச்சுட்டு ஆட் ஆப்ரன்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா தான் தனித்தனியாக ஆகும். குரூப் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒன்றா தான் ஆகும். ஓகேங்களா, Ctrl+Z கொடுத்துட்றேன். இப்போ வந்து இது குரூப்பில் இருக்கான்னு பார்த்துக்குவோம். குரூப்பில் தான் இருக்குது. இந்த வாலை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரோபூலியன் கொடுத்துக்கலாம். ப்ரோபூலியன் கொடுத்துட்டு இதில் மூவ் கொடுத்துக்கலாம். மூவ் கொடுத்துட்டு சப்ராக்ஷன் கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் யூனியன் கொடுத்துக்கோங்க. யூனியன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பிக்கிங்னு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு டச் ஆகிக்கும். ஒரே டைமில் டச் ஆகிக்கும். ஓகேங்களா, இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே டைமில் இது மாதிரி அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். இது மாதிரி பண்ணிக்கலாம். கட்டிங் வேணாலும் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போடுற ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.